நான்லாம் ஒரு ஐட்டம் சமைக்கிறதே பெரிய கஷ்டம். சரி இன்றைக்கி சண்டே வச்சப்போ ஏதாச்சும் நான்வெஜ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அடிக்கிற வெயிலில் ஒன்று சமைச்சு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம பாதி குக் ஆயிடுறோம். இல்லை இத்தனையும் நான் இன்றைக்கி எப்படி சமைச்சு முடிக்க போகிறேன்றது தெரியல. அத்தனையும் கஷ்டப்பட்டு சமைச்சு முடித்தாலும் காலி ஆகாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைச்சேன். மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்த எல்லாத்துலேயும் மட்டன் கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் 65க்கு போன்லெஸ் பீசஸ்லாம் எடுத்து வச்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். போன்லெஸ் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், 65 மசாலா கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு கொஞ்சம், அரிசி ஃப்ளார் கொஞ்சம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷுக்கு அதே மாதிரி தான் மஞ்சத்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மேரினேட் பண்ணி ரெண்டுத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலாவுக்கு கடகடன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டு இன்றைக்கி 1 பாட் ரெசிபி மாதிரி போயிடலான்னு சொல்லிவிட்டு, யூஸ்வலாகவே நான் மட்டனை பிரியாணிக்கும் இல்லை சூப் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் தனியாக வேக வச்சு ஃபில்டர் பண்ணுவேன். இல்லாட்டி 1 பாட் ரெசிபி மாதிரி தான். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு இலைச்சி போட்டுட்டு கடுகு, சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்ட பிறகு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மட்டனை ஆட் பண்ணிட்டேன். மட்டனை கொஞ்சோண்டு நல்லா வேக வைப்பேன், தண்ணி வர வரைக்கும். தண்ணி வரா மாதிரி ஆகிட்ட பிறகு மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு கர்டு கொஞ்சம், உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 விசில் விட்டுருவேன். 6 விசில் ஃபாஸ்ட்டாக விடுவேன், 2 விசில் ஸ்லோ விசில் விட்டு எடுத்துருவேன். பர்ஃபெக்டாக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இறக்கிக்கிட்டேன். இல்லாட்டி அதையும் சுண்ட வச்சோன்னா பர்ஃபெக்டாக திக்கான கிரேவி ரெடி ஆகிடும். இது விசில் வர நேரத்தில் பக்கத்தில் சிக்கன் 65யும் ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி என்னோடய சமையலை முடிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய சண்டே சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.